தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவரை நான் விவாகம் செய்யேன். தாழ்ச்சி குலமா? இப்போட்டி வீரத்திற்கானதா குலப்பெருமைக்கானதா? ஆச்சரியம் கொண்டேன் மகாராஜா. நான் வெற்றியை எட்டி பறிக்கும் வேளையில் தான் தமது புதல்விக்கு எனது குலத்தின் நினைவு வந்தது. தம் புதல்வியின் மனம் என்னை ஏற்க மறுத்திருக்கலாம். அதற்காக அவர் எனது பிறப்பை இழிவுபடுத்துவது நியாயமான செய்தி. என் குலத்தை இழிவுபடுத்தாதிருந்திருந்தால் இந்த அகிலமே அவரை போற்றி புகழ்ந்திருக்கும். கல்வி ஒன்றை மறந்துவிட்டார் அரசை. இந்த சுயம்பர அரங்கத்தில் அவர் அவமதித்தது என்னை அல்ல, வருகை தந்துள்ள இந்த மா வீரர்களை, அவர்களிடம் குடிக்கொண்டுள்ள மா வீரத்தை, அவர் தம் புதவர பராக்கிரமத்தை. தம்முடைய புதல்வி இன்றொரு பெரும் பாவம் இழைத்தார், மாபெரும் பாவத்தை செய்தார். அமைதியாக உனது இருப்பிடம் சென்று அமர்ந்து விடு கர்ணா. எந்த வீரனை மணவாளனாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? தனது விவாதத்தின் மூலம் எக்குலத்தை ஓங்கச் செய்ய வேண்டும். இம்முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கன்னிகையான அவள் ஒருத்திக்கே உண்டு. இது அதிகாரம் அல்ல துருபத மகாராஜா, இது தமது புதல்வியின் அகங்காரம். அஞ்சால நியதி எனும் வார்த்தையை கூறி எமது வெற்றியை தட்டி பறித்தீர்கள். தம் புதல்வியின் சுயம்பர அழைப்பினை எமது ராஜ்யத்திற்கும் பாஞ்சாலத்திற்கும் இடையே நிலவி வரும் விரோதத்தை போக்க வல்லதா எண்ணி வந்தோம். ஆனால் ஒன்றை அறிந்தோம், தாம் எம்மை அவமதிப்பதற்காகவே அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள். அது தவறாகும். முன் விரோதம் பற்றி நான் அறியேன் ராஜகுமாரரே. ஆனால் தாம் கூறிய வார்த்தையில் எள்ளளவும் உண்மை இருந்தால் என்னை இக்கணமே அந்த சூரிய தேவன் சுட்டெரித்து பஸ்மமாக்கட்டும். ஒரு ராஜகுமாரியின் சுயம்பரம் அனைத்து இனத்தவரும் அனைத்து ஜீவராசிகளும் பங்கு பெறக்கூடியது அல்ல ராஜகுமாரரே. தமது கூற்றின்படி கந்தர்வர்களும் ராட்சசர்களும் பூத பிரேத பிசாசு இனத்தவர்களும் சாமர்த்தியம் பெற்றவர்களே. அவ்வினத்தவரில் ஒருவர் சுயம்பரத்தில் தோன்றி ராஜகுமாரியின் மீது அதிகாரம் செலுத்த இயலாது. சுயம்பரத்தின் விதிகளை தலைவணங்கி ஏற்பதை அனைவரும் கடமையாய் ஏற்க வேண்டும். ஆகையால் அங்க தேசத்து அரசரான தாம் இச்சுயம்பரத்தில் பங்கெடுப்பதற்கு முற்பட்டதே சுயம்பர விதியை உடைத்தெறிந்ததாகும். நீ உன்னுடைய முடிவை எடுத்துரைத்தாய் திரௌபதி. நான் கூறுவதையும் கேள். நடக்கும் சுயம்பரம் உனக்கானதாக. நீ ஒருவரை விவாகம் செய்வாய் எனில் அப்பரனை இப்பரங்கில் தேர்ந்தெடுப்பாயாக. எண்ணற்ற வீரர்கள் அரங்கினை அலங்கரித்துள்ளார்கள். சுயம்பரத்தை வென்று காட்டுவார்களா? நாலா புறங்களிலும் தீர்க்கமான பார்வையை செலுத்து ராஜகுமாரி. இப்பரங்கில் இப்போட்டியில் வெல்லும் திறன் கொண்டவன் இருக்கிறானா? என்ன பார்க்கிறாய்? வந்துவிட்டேன். வர வேண்டும் என்பது விதியானால் இயலாத நிலைமையிலும் அந்த ஈசன் அழைத்து வந்து சேர்ப்பான்.